மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால தான் கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? சிரமப்பட்டு, சிக்கல்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு, எல்லாத்தையும் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. இத்தனை பட்ட நீங்கள் படாத பாடுலேருந்து வெளியே வந்து பாதுகாப்பான ஒரு லைஃப்குள்ளே போக போகிறீங்க உறுதியாக. உங்களுக்கு இயல்பான குணமே, உங்களை யாரும் சீண்டாத வரையும் நீங்கள் சிறப்பானவங்க தான், எல்லாருக்கும் அன்பு காட்டுறவங்க தான். ஏன்னா கால சக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதியே நீங்கள் தான். அனைவருக்கும் அற்புதங்களை வழங்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட உண்டு. ஆனால் சூரியனுடைய வில் பவர், ராசியின் அதிபதியுடைய வில் பவர் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. மதிப்பு கொடு, உனக்கு என்னென்னா செய்கிறேன். அதான் சொல்லுவாங்கள்ல, உண்மையாரு உயிரை கொடுப்பேன்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர் நீங்கள் தான். எதுக்கும் எங்கேயும் அஞ்ச மாட்டீங்க. துணிஞ்சிட்டா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அசால்ட்டாக செஞ்சுருவீங்க. ஆனால் செஞ்ச பிறகு தான் தெரியும் நீங்கள் செஞ்சவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. உண்மையிலே நிறைய சிம்மராசி என்பர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய நண்பர்களே பல பேர் இருக்காங்க. சிம்மராசிக்காரங்கள அப்படியே பாசம் வைக்கிற மாதிரி கூட இருக்கவங்களாம் பேசி 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 சீண்டி விட்டு தன்னுடைய தேவைகளை ஃபுல்லாக பூர்த்தி செஞ்சுருவாங்க. இப்போ கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசி உங்கள்கிட்ட பாசத்தை வச்சு நீங்கள் தான் முடியும், உன்னால் தான்மா முடியும், உன்னால் தான்டா முடியும் அப்படின்னு உங்களை அக்கறை காட்டுற மாதிரி அக்கறை காட்டுவாங்க. உடனே நீங்கள் அங்கே அந்த இடத்துல பொங்கி எழுந்திருப்பீங்க. நான் பண்ணித்தரேன், நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்க. அது சும்மா இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 வருட காலமாக சிம்மராசிக்காரங்க லைஃப்பில் அப்படியே நிறையா பிரச்சனைகளை வாண்டடாக போய் சிக்கிக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. நிறைய பிரச்சனைகளை, நிறைய மன அழுத்தங்களை வாக்கு கொடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க அதிகமான நண்பர்கள். ஒரு 3 குறைஞ்சது 2 வருடம் 2.5 வருடமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. அப்போ இவ்வளோ சிரமங்களையும் இவ்வளோ பிரச்சனையும் சந்தித்தாலும் புலி பசித்தாலும் புல்ல திங்காதுங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு நீங்கள் வெளியே காட்ட மாட்டேங்கிங்க. அப்படியே உங்களுடைய மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கவலை, அவ்வளோ போராட்டம் இருக்கும். ஆனால் வெளியே ராஜா ராஜா தான், ராணி ராணி தாங்கிற மாதிரி ஒரு உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிறீங்க. ஆனால் கண்ணாடி ஒரு நம்ம வந்து ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியும், நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் உங்களுக்கு கூடவே இந்த உண்மையான அன்பு என்று சொன்ன துரோகிகளையும் நீ பேசுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேச ஆரம்பித்தா கண்ணாடி வெடிச்சிடும், சதறிடும், சில்லாக சதறிடும். அந்தளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை, இவ்வளோ போராட்டங்களை, இவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து வந்த நம்முடைய சிம்மராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த மாசி மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போக தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. 12 ராசினியர்களும் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அப்படின்னா மாசி மாதத்தில் தான் போவாங்க. ஏன் மாசி மாதம் போகிறாங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி கும்பராசிக்குள்ளே இப்போ உள்ளே நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வ கோயிலுக்கு போயிடறாங்க. அப்போ இங்கே பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்குமா? அதாவது சிம்மத்தில் உங்களுடைய ராசிநதிபதியாக சூரியன் அமர்ந்து உங்களை பார்க்காரு. அவர் யார் கூட இருந்து பார்க்காரு? ஒரு பாவகிரகத்தோடு இருந்து பார்க்காரு. அவர் ராகு. அவர் அமர்ந்திருக்க வீடு சனி பகவான் வீடு. இங்கே உட்கார்ந்துருக்கிறது கேது. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் உங்களை நகர்த்த போகுது. அது மற்ற விஷயங்கள் நகர்த்துறது எல்லாமே சுக்கிரன், குரு இவர்களுடைய அமைப்பு. ஓகேவா? இப்போ இவங்களுடைய அமைப்பில் என்ன விஷயங்கள்ங்கிறத கவனத்தை நான் அப்புறம் சொல்கிறேன்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களுக்காக தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய சந்தோஷத்தை அதிகமாக விட்டு கொடுத்த உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வந்து உங்களுக்கு பாசம் காட்டக்கூடிய வாய்ப்பு, உங்கள் கூடவே இருந்த துரோகிகள் எல்லாம் விலகி உண்மையான அன்புள்ளங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சிம்மராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட அழுத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாமே விலக போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஒரு கடை போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல ஓடாத இடம், அதாவது ஒரு காடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு 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 வளர்ந்து வரும் ஏரியா, அந்த ஏரியாவில் போய் நீங்கள் கடையை போட்டு அப்படியே கஷ்டப்பட்டு வியாபார பெருமக்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஒரு நிலையாக நிற்பீங்க. சுற்றி கண்ண மூடி அப்படி பார்ப்பீங்க, திறந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களை மாதிரி ஒரு 5 கடை போட்டிருப்பான். போராமல் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் பக்கத்துலேயே கடையை போட்டு இவனுக்கு வர லாபத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு உங்கள் லாபத்தை சுரண்டி இருப்பார்கள் என்று தான் சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தனித்து நின்று போராடினேன், கண்டிப்பாக போராடி வெற்றி பெறுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு இரட்டிப்பான லாபம் உறுதியாக கிடைக்க போது. இந்த மாதம் தொழிலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினால் சிறப்புகள் உறுதியாக உண்டு என்பது உண்மை. அப்புறம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கிட்டத்தட்ட ஒரு சில, இது வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னுடைய மனைவி என் பேச்சை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, என்னுடைய கணவர் என் பேச்சை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மாதமாக எங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு இது எக்ஸ்ட்ராட்டாக பொருந்தும். அப்போ இப்படிப்பட்ட மன அழுத்தத்துடன் அவங்க எப்போ நம்மகிட்ட உண்மையான அன்பாக பேசுவாங்க, எப்போ நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்துக்கான நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் ரீதியாக கிடைக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியுடன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, ஓகேவா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் சனியுடன் சேர்ந்து இணைந்து பயணம் செய்ய போகிறார். கோச்சார சனி பகவானுடன் சுக்கிர பகவான், கோச்சார சுக்கிர பகவான் இணைந்து பயணம் செய்ய போகிறார். அப்போ உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு நீங்கள் விட்டு கொடுத்ததுக்கான ஒரு நன்மை இந்த மாதம் பயனடைவீர்கள். வீடு மனை வாங்கணும்னு யோசிக்கிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய காசை கொண்டு போய் தேவையில்லாமல் யாருக்கு கொடுத்து உதவாமல், அதாவது நல்லவங்களுக்கு செய்கிறேன் நல்லவங்க செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் செஞ்ச உதவிகள் அனைத்துமே நல்லவங்களுக்கு கிடையாது, நாதாரிகளுக்கு. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, தப்பாக சொல்கிறேன்னு இதான் நடந்திருக்கு. இனிமேல் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே இந்த மாசி மாதம் முதல் நீங்கள் பணம் சேமிப்பில் ஈடுபடுங்கள். சிறப்பான விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அப்படியே கிடைக்கும், ஓகேவா? ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானோ, அல்லது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானோ, அல்லது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உறுதியாக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக, முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த கரெக்டாக மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ராசியில் கேது இருக்கார், ஓகேவா? வெளியூர் வெளி மாநிலம் பயணம் செய்யணும் ஆசைப்பட்றீங்க, வெளிநாடு பயணம் செய்யணும் ஆசைப்பட்றீங்கன்னா பக்காவான உங்களுடைய எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியூர் போகிறாஇருந்தாலும் ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. வெளி மாநிலம் போகிறனாலும் தேவை, வெளிநாடு போனால் கட்டாயமாக பாஸ்போர்ட் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோல் ஜெராக்ஸ் காப்பி 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் சில மிஸ்டேக்கை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசுகிறீங்களா, அதை நிப்பாட்டுங்க. ஏன்னா இந்த 5 மாதம் பிரச்சனையே மனசில் உள்ளதை ஃபுல்லாக வெளிப்படையாக பேசுகிறேன். நான் மனசுக்குள்ளே வச்சு பேசுகிற ஆள் கிடையாதுங்கிறது நீங்கள் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போதே புரியுது. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தப்பு இல்லை. காலம், நேரம், சூழ்நிலை இதுக்கேற்றவாறு
மாறணும்னா மாறி தான் ஆகணும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா 5 கிலோ சுமக்க வேண்டிய இடத்துல 50 கிலோ 100 கிலோ தூக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத உறவுகளை நம்பி ஏமாற வேண்டாம். இதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு. பொதுவாக சிம்மராசிக்காரங்க எந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ போலையோ, இந்த மாதம் உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இந்த மாசி மாதம் முதல் சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி ஒரு என்ன சொன்னால் நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.